தமிழக மக்களின் தேர்வு வலுவாகவும் தெளிவாகவும் உள்ளது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கூறியிருக்கிறது. இந்த நிலையில் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் பற்றி நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. இப்போ ஆஸ் வி ஸ்பீக் சித்தரஞ்சன் சாலையில் அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை திரு திருமாவளவன் அவர்கள் சந்தித்து வருகிறார். இப்போ நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு குரலாக அதனுடைய முக்கியஸ்தர் திரு கண்ணதாசன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். திரு கண்ணதாசன், இந்த டெவலப்மெண்ட்ஸ் பற்றின உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யுங்க. வணக்கங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு ஜனநாயகத்தினுடைய மரபுகளையோ அல்லது அரசியமைப்பு சட்டத்தை மீறியோ ஆளுநர் செயல்படக்கூடாது என்பதில் மிக தெளிவான வலுவான கொள்கை இருக்குது. இந்த சூழலில் இப்பொழுது ஒரு சங்க அசம்பிளி இருக்கும் பொழுது ஏற்கனவே எஸ்ஆர் பர்மை வழக்கு, ராமேஸ்வர் பிரசாத் வழக்கு, அதே போல சர்க்காரியா அறிக்கைகள் இவற்றில் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல் மிக தெளிவா இருக்குது. உங்களுடைய வலுவை நீங்கள் உங்களுடைய பலத்தை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை சரிபார்க்க வேண்டிய இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, அது சட்டமன்றம் தான் என்று தெளிவாக இருக்கிறது. அது வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், என்ன அழுத்தம் என்ன தெரியல. அதனாலதான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவில் வெற்றி பெற்று அவர்கள் வந்த காங்கிரஸ் கூட இப்பொழுது ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூடி பேசி இப்பொழுது திராவிட முன்னேற்ற தலைவரை சந்தித்திருக்கிறார்கள். சந்திப்போட முக்கியத்துவம் பற்றிய கேள்வி இருக்கிறது. ஒருவேளை திரு திருமாவளவனோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய செயலாளர்களோ கேட்டுக்கொண்டா, சரி நீங்க அவங்கள போய் சப்போர்ட் பண்ணுங்க, கவர்னர் எப்படி செய்யறாரு, ஸோ கான்ஸ்டியூஷன் தான் முக்கியம், மாநில உரிமைகள் தான் முக்கியம், கவர்னரை நம்ம ஆட அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் அவங்கள டிவிகேக்கு ஆதரிக்கிறதுக்கு சம்மதிப்பார்னு நினைக்கிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தெளிவா தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க. நாங்கள் உறுதியான எதிர்க்கட்சியாக இருப்போம். அதே போல விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இப்போ எந்த கட்சியும் திராவிட முன்னேற்ற கட்டுப்படுத்ததே கிடையாது. அந்த கட்சிகள் மிக தெளிவா தெரியும். நீங்க பார்க்கலாம், திராவிட முன்னேற்றம் திராவிட விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழலையும் இருந்தது. இல்ல, கவர்னர் ஸ்டேட் ரைட்ஸ்ங்கிற அடிப்படையில திரு திருமாவளவனையோ கம்யூனிஸ்ட் தலைவர்களையோ நீங்க ஆதரிங்கன்னு என்கரேஜ் பண்ணுவீங்களா, இல்ல அதுக்கு அட்லீஸ்ட் பண்ண வேண்டாம்னு திமுக தலைமை கேட்காது? நிச்சயம் அவங்க ஒரு முடிவு எடுத்துப்பாருன்னா அதை தடுப்பதற்குரிய நிலை திராவிட முன்னேற்ற தலைவருக்கு இருக்காதுன்னு நான் கருதுகிறேன். என்ன கேட்டீங்கன்னா, அவர்கள் ஜனநாயக மரபுகளை காப்பாற்ற என்பதில் திராவிட முன்னேற்றம் மிக தெளிவாக இருக்கிறது. எனவே அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை போய் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கக்கூடிய மனநிலை திராவிட முன்னேற்ற இன்றைக்கு இருக்காது. ஓகே, ஸோ அதே போல ரக்க கட்டி பறக்கக்கூடிய வியூகம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் ஏதோ ஒரு வகையில் பாஜகவுடைய இசையோட ஒரு ஃபார்முலேஷன் ட்ரை பண்றாங்கன்னு. முதலமைச்சருடைய பேட்டி அந்த திசையில இல்லை. அதை எக்காரணத்தை கொண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்தாதுன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, அதாவது திராவிட முன்னேற்ற தலைவர் அவருடைய பேட்டியிலே மிக தெளிவாக சொல்லிவிட்டார், நாங்கள் எதிர்கட்சியா செயல்பட அப்படின்னு சொல்லிட்டா என்ன பொருள்? அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவோ அல்லது பங்கெடுப்போ கிடையாதுன்னு அர்த்தம். அது மிக தெளிவாக தலைவர் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. எனவே பல்வேறு ஏசியங்கள் ரெக்க கட்டி பறக்கிறது நீங்க சொல்லிட்டீங்க, ஏசியங்களாகவே இருக்கட்டும். பட் ஆனா இன்னைக்கு ஒரு அசாதாரணமான சூழல்ல இருக்கும்போது இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரப்பூர்வமா கொடுத்திருப்பது சால பொருத்தம்னு நினைக்கல. இல்லைங்க, அப்படியெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், the mandate is not in the direction, அதனால நாங்க அதிமுகவோட எல்லாம் முயலல அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியத்தை நீங்க இல்ல. அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேச்சிலே மிக தெளிவாக தலைவர் சொல்லி அதுவே ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் ஃபைனல், அதுவே போதுமானது, அதை விட மிக தெளிவான தொடர்தெல்லாம் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நான் இப்ப புரிஞ்சுக்கலாமா, திமுக அதிமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயலல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா? Can I come to that conclusion? அந்த முயற்சி தற்போது இல்லை அப்படின்றதுதான் உண்மை. தற்போது ரைட், அரசியல்வாதி எந்த வாய்ப்பையும் நம்ம பரிபூர்ணமா அடைக்க மாட்டாங்கிறத பார்க்கணும். அப்படி ஒரு அரசியல் எதையுமே நம்ம உறுதியா சொல்ல முடியாது இல்லையா? ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்க ஒரு சட்ட வல்லுநரும் கூட, ஸோ இப்போ மெஜாரிட்டியா ஆளுநர் கன்வின்ஸ் பண்ணுங்க, ஒரு நிலையான ஆட்சி கொடுக்குறேன்னு கன்வின்ஸ் பண்ணுங்க, இந்த நம்பர்ஸை கொடுங்கன்னு கேட்கிறார். நான் கவர்னரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை கோருவது அப்படிங்கிறது தவறா? இல்ல, அந்த மாதிரி சொல்ல முடியாது. டிஸ்கஷன் வார்த்தை இருக்கு, ஆனா பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் எனக்கு இதுல காட்டுன்னு சொல்ல முடியுங்க. சட்டப்பேரவையில உங்களுடைய நாட்களுக்குள்ள உங்களுடைய எண்ணிக்கையை காட்டுங்க, நிரூபிங்க,
அப்படின்னு சொல்றதுதான் வந்து சட்ட ரீதியான மரபு, சட்ட ரீதியான விதிகளும் கூட. அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 நாளா இவர்களை போய் என்ன காரணத்துக்காக அழைக்கழிக்கிறாங்க சார்? இப்ப இந்த சூழல்ல அவங்க நம்பர்ஸ் மெஜாரிட்டியை வந்து மேனேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அது கவர்னர்ட்ட இதோ பாருங்க 118 இருக்குன்னு நீட்டி இருந்தாங்கன்னா இந்த இம்பாஸுக்கு வேலையே இல்லையே சார். அவங்க அதை ஒருவேளை நீங்க ஏற்கனவே காலையில் விவாதிச்ச மாதிரி காங்கிரஸ் இல்லாம இவங்க 108 பேரோட போய் இருந்தா ஒரு வேலை நேரம் அழைச்சிருப்பாங்களா என்னவோ தெரியல. இப்ப காங்கிரஸ் தான் உறுத்துதோ? எதுலயும் அரசியல் இருக்குன்றது எல்லா ஆளுநர்களும் எல்லாமே ஒரு அரசியல் தன்மையோட தான் செயல்படுறாங்கன்றது நீங்க கடந்த காலங்களிலே பார்த்துருக்கிறீங்க. அது தொடருன்னு தான் நினைக்கிறோம். ஓகே திரு கண்ணதாசன், தேங்க்யூ வெரி மச். அவர் சொல்றதுலேருந்து நான் ஒரு முக்கியமான செய்தியாக எடுத்துப்பது அப்படிங்கிறது, அஃப்கோர்ஸ் நிறைய ஒன்று திமுக வந்து தற்போதைக்கு அந்த முயலல்ல அப்படிங்கிறாரு. திரு ஸ்டாலினுடைய வேர்டு தான் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து அந்த பேட்டி தான் ஃபைனல் வேர்ட், அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுவே வந்து இந்த திமுக கூட்டணி முயற்சி இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்துது அப்படிங்கிறாரு. நம்பர் 3, ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த இம்பாஸ் தடுக்கிறதுக்கு நாங்கள் டிவிகேக்கு காங்கிரஸ் எடுத்த திசையில போய் ஆதரிக்கிறோம் அப்படின்னா அதை திமுக தலைவர் தடுக்க மாட்டாரு. அதை இன்னும் சொல்ல போனா எனக்கு உட்புரிதல், இட்ஸ் நாட் ஹிஸ் வேர்ட், அதை என்கரேஜ் கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.